ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு எபிசோட் நான் நைட் லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ அதனால் அப்டேட் கொடுக்க முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் என்ன சொல்லுதுன்னா, பெருசாக எதுவும் இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரி குழப்பி விட்டது. பாவங்க காவேரி அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. அவங்க மனசை போட்டு குழப்பி, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவர் தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விஜய் காவேரி கிட்ட சொன்னாலும் அந்த பிளான் நமக்காவது தெரிஞ்சிருக்கும். அதுவும் டாக்டர் தெரியவிடாமல் சர்ப்ரைஸாக முடிச்சிட்டாரு. ஏன்னா சண்டே எபிசோட் ஸ்பெஷல் எபிசோட்லேயே ஒரு பெரிய சம்பவமே காத்துட்ருக்கு. ஸோ ப்ரமோவுமே வந்திருக்கு. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் சத்தியமாக அப்படி ஒரு ப்ரோமோ எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் நம்ம யமுனா அண்ட் நிவின் அவங்களோட கான்வர்சேஷன். ஸோ செம்ம கோமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது தான். டக்குன்னு கார்லேருந்து இறங்கி, சரி நீ ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்டும் காரு, நான் வாடகை காரில் போய்க்கிறேன், அதாவது கார் புக் பண்ணி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கிடுறாரு. அப்போ நம்ம யமுனா பார்த்திங்கன்னா ஒரு வழி இல்லாமல் கெஞ்சி கூத்தாடி இனிமேல் பேசவே மாட்டேன், எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம குமரன் அண்ட் கங்கா. ஸோ அவங்க மிஷின்லாம் ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ் ஃபால்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நிவின் என்ட்ரி கொடுத்து, ஸோ நான் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தரேன், நான் பைசா தரேன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ குமரன் நல்லா முடியுமா இல்லையான்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரிண்ணா நீ ஏன் பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொருத்திங் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு விஷயம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிவின் என்ன ஜாப் பண்ணுறாருன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம காமிச்சது கிடையாது. அவர் அவங்க வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோடில் அவர் அந்த ஃபோட்டோகிராஃபர் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அமௌண்ட் வருது, ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிவின்மே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட ஜாபையுமே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம காவேரி வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வழக்கம் போல் திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ பாட்டியுமே சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா காவேரிக்குமே என்னோட நம்ம அம்மா நம்ம எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா பாட்டி போகும்போது, ஏடி கங்கா இவ்வளோ நேரம் நம்ம வயிற்று பேசிகிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ பக்கம் தானே உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டி போட்டு உடச்சிட்றாங்க. அதுக்கு அவள் தான் தொப்பை இருக்கும் இல்லையா சின்ன பிள்ளையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கங்கா சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தப்பிச்சு உள்ளே ஓடி போயிட்டு இந்த ஹாப்பியான விஷயத்த விஜய்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம விஜய் ஏன் விஜய்க்கு கொஞ்ச நாளாக இந்த மாதிரியே டைலாக்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு தெரியல, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு. ஸோ நம்ம காவேரியுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதில் விஜய் இது எப்போ எனக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் வயிறு பெருசாச்சுன்னா அவங்க வீட்டில் கேட்பாங்க, எப்படியும் கூட சேர்த்து வச்சுருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்லது தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல விஜயோட ஆசை நமக்கு புரியுது. பட் காவேரி இந்த இடத்துல சஃபர் ஆவாங்க இல்லையா, அதை அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இப்படி செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் போச்சு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா இப்படி சொல்லி உங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.